விளை வேண்டும். அப்போது உமையா இப்னு கலஃப் இனிமேல் பிலால் அவர்களை என்ன கொடுமை செய்தாலும் அவர் இந்த தீனை விட்டு விலக மாட்டார் என்பதை அறிந்தவுடன் இந்த அடிமையை அழைத்துச் செல் என்கிறார்கள். 5 ஊக்கியாவிற்கு, 5 ஊக்கியாவுடைய தங்க அளவிற்கு அல்லது 5 to 10 ஊக்கியாவுடைய தங்க அளவிற்கு அவர்கள் விலை பேசப்பட்டு கொடுக்கப்படுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் அவர்கள் அழைத்துச் செல்லும் போது உமையா இப்னு கலஃப் சொன்னார்கள், இப்படிப்பட்ட இழிவான இந்த அடிமையை 1 ஊக்கியாவிற்கு நீ விலை பேசி இருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலாலை மேன்மைப்படுத்தும் விதமாக உமையாவை பார்த்து சொன்னார்கள், நான் 100 ஊக்கியாவிற்கு நீ விலை பேசி இருந்தாலும் பிலாலை நான் இந்த கண்ணியமிக்க மனிதரை நான் அழைத்து சென்றிருப்பேன் கொடுத்து என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஈமான் அவர்களை மேன்மைப்படுத்தியது, அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி அவர்கள் எஜமானராக வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சய்யிதுனா, எம்முடைய தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் யார்?